அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசியிலேயோ அல்லது கும்ப லக்னத்திலேயோ ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. கும்பராசி கும்ப லக்ன பலன்கள். இவங்களுக்கு பிடிவாத குணம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏமாளி, நம்பி மோசம் போவார். இது நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். இந்த ராசி லக்னப்படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி பகவான். இந்த லக்னாதிபதியே 12ஆம் அதிபதியாக வருவதனால் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தர்ம சிந்தனை, அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வர்றாரு. இந்த 2ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாக வர்றார். இது ஒரு நல்ல அமைப்பு. வாக்கால் தொழில் செய்ய முடியும். ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் அவருக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இரட்டை வருமானம் கூட கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடம் என்பது இந்த கும்பராசிக்கு செவ்வாயினுடைய வீடு மேஷமாக வரும். அந்த 3ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக வர்றதுனால சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு இதை தொழிலாக செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முதல்ல ஒரு தொழிலில் ஈடுபடுவார். அந்த தொழிலை மாற்றிட்டு அடுத்த தொழிலுக்கு அவர் போயிடுவார். முதல் தொழில் மாறும். அடுத்து 4ஆம் அதிபதி சுக்கிரன். 4ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதி, அவரே பாதகாதிபதி. சொத்து இவங்களை தேடி வரும். அதில் பிரச்சனைகளும் இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் பிரச்சனைகள் உண்டாகும். அடுத்து 5ஆம் இடம் என்பது மிதுனம். அந்த 5ஆம் அதிபதி புதனே 8ஆம் அதிபதியாக வர்றார். 5-8 தொடர்பு வர்றதுனால பூர்வீகத்தில் இருப்பது சிறப்பாக இருக்காது. பூர்வீகத்தில் இருப்பதற்கு தடைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கிடைப்பது சிரமமே. அடுத்து 6ஆம் இடத்து அதிபதியாக யார் வர்றார்? இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக சந்திரன் வர்றதுனால விரோதிகளை இவரே உண்டு பண்ணுவார். இவருடைய பேச்சால், நடவடிக்கையால் எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உழைப்பால் உயரக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்து அதிபதியாக சூரியன் வருகிறார். கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக சூரியன். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆண் ஜாதகராக இருந்தால் பெண்களால் மனக்கவலை அடைவார். திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். திருமணம் நடக்கிறதே தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, நாம் இதுவரைக்கும் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இதுவரைக்கும் மேஷம் முதல் கும்பம் வரைக்கும் ராசி லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டோம். விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எளிமையான முறையில் உங்களை ஜோதிடராக்குவது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.